அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் டிக்டாக்கின் எதிர்காலத்திற்கான தடையை நீக்கி அமெரிக்க உரிமையின் கீழ் செயலியை கொண்டு வருவதற்கான முன்மொழியப்பட்ட நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். சீனாவும் இதற்கு ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சீனாவிற்கு சொந்தமான டிக்டாக்கை அமெரிக்காவில் தொடர்ந்து செயல்பட இது அனுமதிக்கும். நாடு தழுவிய தடையை எதிர்கொண்ட மிகவும் பிரபலமான வீடியோ தளமான டிக்டாக்கிற்கு இது முக்கிய திருப்பு முனையாகவும் இருக்கும். சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். பயனர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை வடிவமைக்கும் வழிமுறையை அமெரிக்க முதலீட்டாளர்கள் கட்டுப்படுத்துவதை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யும் என்று துணைத் தலைவர் ஜே.டி. வான்ஸ் வலியுறுத்தி இருக்கிறார். எந்த ஒரு வெளிநாட்டு அரசாங்கமும் இதை ஒரு பிரச்சார கருவியாக பயன்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் வான்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்காவில் டிக்டாக் 170 மில்லியன் பயனர்களை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் 15 மில்லியன் பேர் ட்ரம்பின் தனிப்பட்ட கணக்கை பின்தொடர்பவர்களாக இருக்கின்றனர். கடந்த ஆண்டு தனது தேர்தலுக்கு ஊக்கமளித்ததற்காக இந்த செயலியை ட்ரம்ப் பாராட்டியிருக்கிறார். மேலும் வெள்ளை மாளிகை கடந்த மாதம் தனது சொந்த டிக்டாக் கணக்கை தொடங்கியது. வெள்ளை மாளிகையின் கூற்றுப்படி டிக்டாக் அமெரிக்க முதலீட்டாளர்களால் ஆதிக்கம் செலுத்தப்படும் ஒரு புதிய அமெரிக்க கூட்டு முயற்சியாக மாற்றப்படும். அமெரிக்க முதலீட்டாளர்கள் நிறுவனத்தில் சுமார் 80% வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்ப நிறுவனமான ஒராக்கிள், சில்வர் லேக் மற்றும் அபுதாபியை தளமாக கொண்ட MGX முதலீட்டு நிதி ஆகியவை டிக்டாக்கின் அமெரிக்க வணிகத்தில் முக்கிய முதலீட்டாளர்களாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.